கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நீதி நேச்ச என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். உங்களை யாவரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து அலங்கரிப்பு என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். அலங்காரத்தை குறித்து நாம் அநேக காரியங்கள் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிறந்த குழந்தை முதல் வயது முதிர்ந்தவர் வரை தங்களையே தாங்களே அலங்கரித்து கொண்டு செல்கின்றனர். பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அந்த முதல் மாதத்திலிருந்து அவர்கள் அந்த 12 மாதம் வரை ஒவ்வொரு மாதமாக தங்களை அந்த பிள்ளையை அலங்கரித்து ஃபோட்டோ எடுத்து அவர்கள் அந்த பிறந்த நாள் அன்றைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய லெவலில் அந்த கொண்டாட்டம் நடைபெற்றிருக்கிறது. காரணம், இந்த உலகம் அலங்காரத்துக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, அலங்கரிப்பதை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது? மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நற்கிரியை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் அலங்கரிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா நற்கிரியை குறித்து நம் நன்மை செய்வதை குறித்து வேதம் சொல்கிறது. இன்னும் யாக்கோபு அந்த பகுதியில நீங்க பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. யாக்கோபு 2:2-3-4 ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமுள்ள தரித்திருக்கிற ஒரு மனுஷன் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லும் அல்லது இங்கே என் பாதத்தண்டையிலே உட்காரும் என்று நீங்கள் சொன்னால் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனிதனும் கந்தை உடை அணிந்த ஒரு மனிதனையும் கண்டால், ஆலயத்தில் கண்டா என்ன செய்வோம்? ஒரு நல்ல மினுக்குள்ள ஆடை உள்ள மனுஷனை மேன்மைப்படுத்துவோம். ஒரு இன்னும் கந்தை ஆடை அணிகிற ஒரு மனுஷனை என்ன செய்வோம்? அவர்களை ரொம்ப அற்பமாக நினைப்போம். இந்த உலகம் அப்படிதான். இந்த உலகம் நம்மை தன்னை அலங்கரித்து தன்னை பெரியவனாக காட்டுவதற்கு தான் மேன்மை பாராட்டுகிறது. அந்த அலங்காரத்தை தான் விரும்புகிறது. இன்னும் சொல்ல போனா தங்களையே தாங்கள் அலங்கரித்து கொள்வதிலே மனிதன் பல காரியங்களை அவர்கள் முயற்சிகளை செய்து நிறைய பேர் வீணான செலவு செய்கிறார்கள். அந்த அலங்கரிப்புக்காகவே வீண் செலவு செய்கிறாங்க. சில திருமண வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ கிராண்டாக பண்ணி பாருங்க, சில பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவனுடைய திருமணத்தில் அவங்க பெற்றோர்கள் ரொம்ப கதறின காரியம் என்னென்னா, தாம் மகளுக்கு அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலும் மகன் வீட்டில் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலனால என் மகள் இந்த ஒரு திருமண மண்டலத்தில் தான் திருமணம் முடிக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்றதை கேட்டு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னா பாருங்க. இன்றைக்கு அலங்கரிப்பது, தங்களையே அலங்கரித்து கொள்வதை மேன்மையாக கருதுகின்றன. அப்போ நம்ம எவ்வளவு வேணும் அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா, சிறு பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலே, இன்னும் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சிறு வயதிலே அவர்கள் அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 12:24 குறிப்பிடப்பட்டிருக்கு, நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம சரீர உறுப்புகளை குறித்து அந்த கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 1 கொரிந்தியரில் சரீரம், நம்மளுடைய சரீரம் வெவ்வேறு காரியங்கள் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு காரியங்களை செய்கிறது. கண் செய்கிற காரியங்கள் காது செய்வதில்லை, வாய் செய்கிற காரியங்கள் கைகள் செய்வதில்லை, கைகள் செய்கிற காரியங்கள்
கால்கள் செய்வதில், இப்படி ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு காரியங்களை செய்கிறது. இதில் ஒவ்வொரு அவயங்களில் குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கண் வந்து கையா இல்லைன்னா அது சரீர உறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் காது வந்து அது வந்து கண்ணாக இல்லைன்னா அது வந்து சரீர உறுப்புன்னு எல்லா அவயங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்குது. எல்லா சரீரத்தோடு இணைந்து இருக்கிறது. எல்லா ஒவ்வொரு பணியை ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இதில் நம்மள லட்சணை உள்ள அவைக்கு அலங்கரிப்பு தேவையில்லைன்னு சொல்லி அங்கே கொரிந்தியரில் வாசிக்கிறோங்க. நம்மளுடைய பகுதியில் சரீரத்தில் பாருங்கள், ஏதாவது ஒரு அவயங்களில் பாருங்கள், ஹார்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதயம், அந்த இருதயம் நமக்கு முக்கியமான ஒரு பகுதி உறுப்பு. ஆனால் அதுக்கு நம்ம அலங்கரிக்கிறோமா? இல்லை. ஆனால் சில உறுப்புகள் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத காரியங்களை செய்தாலும் அதுக்கு ரொம்ப அலங்கரிக்கிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா காதுகள், இன்னும் நம்மளுடைய காதில் வந்து கம்மல் போடுறது, கால்களில் கொலுசு அணிவது, இதெல்லாம் அலங்கரிக்கிறோம். ஏன் இது வந்து என்ன சொல்லனா, நம்ம சரீர உறுப்புகளை நாம் அநேக உறுப்புகள் இருந்தாலும் சில உறுப்புகளை மேன்மைப்படுத்துகிறோம். ஆனால் சரீரம் ஒரே சரீரம்தான். அந்த சரீரத்தில் நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. என்னும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நற்கிரியை குறித்து வேதத்திலே ஒரு பெண்ணை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 26:7 ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அந்த போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவள் சிரசில் மேல் ஊற்றினாள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே ஒரு பெண் என்ன செய்கிறான்னா, விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து வைக்கிறார். பாருங்க, அந்த விலையேறப்பட்ட அந்த தைலத்தை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த தைலம் ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு மனிதனுக்கு 1 வருட சம்பளம் தான் அந்த பரிமள தைலத்தோட விலையுது. அப்படிப்பட்ட ஒரு பரிமள தைலத்தை அந்த பெண் கொண்டு வருகிறார். பாருங்க, யோப்பா பட்டணத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அங்கே அந்த பெண் யார் என்றால் மரியாள் கொண்டு வந்து அவருடைய தலையின் மேல் ஊற்றுகிறாள். அங்கே வசனம் சொல்கிறது, மத்தேயு 26:10 இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்தீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா இவ வந்து இயேசுவுக்கு அந்த சிரசில் மேல் இந்த தைலத்தை ஊற்றினோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த தைலத்தை எதற்கு இது வீணாக இவ வந்து போட்டா, அதை வந்து விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அதை சொன்னது யாருன்னா யூதாஸ் காரியத்து. பாருங்க, அவனுடைய எண்ணங்கள் சிந்தனை பாருங்க, அதை விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் ஏழைக்கு கொடுத்துருக்கலாம்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்காளே என்று சொல்ல, யாருமே இவளை வந்து திட்ட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏன்னா அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். பிரியமானவர்களே, இங்கே அவள் என்ன செய்கிறாள்? அன்பை தனக்கு ஆண்டவர் மீது கொடுக்க வேண்டிய அன்பை அவளுக்கு அளவுக்கு அதிகமாய் கொடுக்கிறாள். பார்த்தீங்கன்னா, அவள் ஆண்டவருக்கு மட்டுமில்ல, அங்கே இருக்கிற அந்த அறையில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த பரிமள தைலத்தின் வாசம் அங்கே அத்தனை பேருக்கும் நிரம்பினது. காரணம் என்னன்னா, அந்த அன்பு. பாருங்க, அந்த பரிமள தைலத்தோட வாசம் எல்லாருக்கும் போய், அதே போல தான் அந்த நற்கிரி என்பது அநேகருக்கு கொடுப்பது, அநேகர் அந்த நன்மையினால் திருப்தி அடைவது. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2:10 தகுதியான வஸ்திரத்தாலும் நாணத்தாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி இருக்கிற ஸ்திரீகள் நற்கிரியினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்போ தேவ பக்தி உள்ளவர்கள் சொல்கிற நம்ம நற்கிரியினால அலங்கரிக்க வேண்டும். இப்போ நற்கிரியை என்று சொன்ன உடனே எனக்கு என் இருதயத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, சில நேரங்களில் நன்மை செய்கிறதுல நாம் சோர்ந்து விடுகிறோம். இங்கே ஒரு பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்கிறது, ரோமர் 2:17 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும்
அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணும். சோர்ந்து போகிறோம் சில நேரத்தில், இவ்வளோ செய்தும் எனக்கு எந்த பலனும் இல்லையே, நான் இவ்வளோ உதவி செய்திருக்கேன், உறவினருக்கு இவ்வளோ செய்திருக்கிறேன், ஆனால் யாருமே என்னுடைய உதவியை, நான் செய்த நன்மைக்கு தீமை செய்கிறாங்கன்னு சோர்ந்து போய் விடுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு சோர்ந்து போகாதபடி நற்கிரியை செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் 10:32-33 இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியை உங்களுக்கு காண்பித்தேன், இவைகளில் எந்த நற்கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிந்தீர்கள் என்றார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, நான் பிதாவினாலே நான் அநேக நற்கிரியை செய்தேன் ஆண்டவராக இயேசு, ஆனா ஆண்டவருக்கே கல்லெறிந்து. பாருங்க, இன்றைக்கு நல்லவர்களுக்கு காலம் கிடையாது. நீங்க நல்லது செய்தால் அவர் யாருமே அதற்கு நல்ல பெயர் கொடுப்பதில்லை. இந்த உலகத்துல நம் நல்லவர்களுக்கு காலம் இல்லை என்று தான் சொல்லுவோம். சில நேரத்துல நான் இவ்வளோ நல்லது செய்தும் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட எந்த ஒரு யாருக்குமே நீ எதுவுமே செய்யக்கூடாது என்று கூட நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்கிறார்? நற்கிரியினாலே அலங்கரித்து கொள்ள, நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைய உலகம் ஒரு என்னன்னா ஒரு தங்களையே அலங்கரித்து தங்களை தாங்களே மேன்மைப்படுத்துகிற ஒரு உலகமாக மாறிவிட்டது. தங்களையே மேன்மைப்படுத்துங்க. வேதாகமத்தில் ஒரு பெண்ணை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அவள் பாருங்க, அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்திருக்கிறாள். இப்போது அவள் மரணம் அடைந்திருக்க, அவள் மேல் வீட்டறையிலே அவளை குளிப்பாட்டி அவளை வைத்திருக்கிறாங்க. இப்போ யோப்பா பட்டணத்துல பக்கத்திலே பேதுரு இருக்கிறார். அங்கே இருக்கிற சீஷர்கள்லாம் இந்த பெண் மரணத்தை அந்த தொற்கால் மரணம் அடைந்ததை பார்த்து அங்கே இருக்கிற சீஷர்கள் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற அந்த பேதுருவை அழைத்து கொண்டு வராங்க. அவன் லித்தா என்ற ஊரில் இருக்கிறார். அந்த லித்தா ஊரில் இருக்கிற பேதுரு இதை கேட்டு ஓடி வருகிறார். அவர் தாமதம் இல்லாமல் ஓடி வந்து அந்த மேல் வீட்டு அறையிலே அங்கே வைக்கப்பட்ட தொற்காலை பார்க்கிறார். பார்க்கும்போது அங்கே இருக்கிற விதவைகள் எல்லாம் அவரை சூழ்ந்து இருக்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. அவள் உயிரோடு இருக்கும்போது என்னென்ன காரியங்களுக்கு செய்தால், அவள் என்ன உதவி செய்தாள் என்பதை குறித்து அங்கே அவங்க இருக்கிற இடத்துல வந்து அவ தைத்த அங்கி பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து காண்பிக்கிறார். அப்போ பேதுரு ஒரு வார்த்தை சொல்கிற பாருங்க, அப்போஸ்தலர் 9:40 பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, தப்பித்தாலே எழுந்திரு என்றால். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, நற்கிரியை அந்த ஒரு பெண் என்ன செய்கிறாள்? நற்கிரியை செய்கிறாள். அவள் மரணித்து விடுகிறாள். ஆனாலும் அவள் மரணத்திலும் அநேகர் வந்து அவள் செய்த நற்கிரியை பேசுகிறார்கள். அவள் இதெல்லாம் நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு அங்கேயே தைத்து தந்தாள், அவள் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க. அந்த பேதுரு அவள் உயிரோடு எழுப்புனதை அந்த யோப்பா பட்டணத்தில் இருக்கிற அத்தனையும் பேரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறாங்க. அவ்வளோ அவளுடைய செயல்கள் பாருங்க. ஒருவர் உயிரோடு இருக்கும்போது யாரும் அவர் செய்த செயலை நினைக்கிறதே இல்லை. இந்த உலகத்துல நம்ம மறித்த பிறகு பாருங்க, எத்தனை பேர் நம்மை குறித்து நன்மையானதை பேசுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பாருங்க, இவருக்கு தேவைதான், இவர் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ மறித்தோடனே சொல்லுவாங்க, ஆமாம் இவர் இப்படி செஞ்சதுனால்தான் அவர் மறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சில மனிதரை குறித்து சொல்லுவோம். சில நேரங்களில் மரண தருவாயில் இருக்கும்போது கூட சிலர் வந்து நற்கிரியை குறித்து, அவர் செய்த நன்மைகளை குறித்து பேசுவாங்க. இன்னைக்கு தான் நம்ம பார்த்தோம், இந்த மனுஷனை நேற்று தான் பார்த்தேன், இப்படி அவர் மறிச்சு விடுவார்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி அவர் மறித்த பிறகுதான் நன்மையானதை பேசுவாங்க, இல்லை தீமையானதை பேசுவோம். ஆனால் நான் பாருங்க, இந்த தப்பித்தாள் அந்த பெண்ணை அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அவள் நற்கிரியை குறித்து பேசுகிறாங்க. இப்படி நம்மளுடைய நற்கிரியை இந்த உலகம் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இங்கே
தீத்து 2:7 நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைக்கு மாதிரியாக காண்பி என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படும். அப்போ நம்ம மற்றவர்களுக்கு மாதிரியாய் காண்பிக்கணுமா. இன்னும் ஒரு சம்பவத்தை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். இங்கே 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 ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு ஒரு கட்சி தலைவர், அரசியல் கட்சி பிரமுகர் என்ன செய்கிறாரா, தன்னுடைய பிறந்த நாளை மிக விமர்சையாக கொண்டாடுறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு தங்கத்திலான ஒரு சட்டையை தைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்கன்னா 19 நகை வடிவமைப்பாளருக்கு கொடுத்து அப்படியே அவர் ஆடையே வடிவமைக்கிறார். அவ்வளோ வடிவமைச்சு அங்கே ரொம்ப கிராண்டாக நடந்தது. பார்த்திங்கன்னா அந்த அந்த தங்க ஷர்ட்டோட விலை வந்து 1.5 கோடி. அவ்வளோ செலவழித்து அவ்வளோ தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறார். அவர் பிறந்த நாளை கொண்டாடி அவர் அவ்வளோ மகிழ்கிறார். ஆம்பரியமானருக்கு பாருங்கள், எதற்காக நான் சொல்கிறேன், அங்கே இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. தங்கத்தின் விலை மதிப்பை குறித்து மிகவும் பெருமிதம் கொள்கிறார். ஆனால் அதை யோசித்து பாருங்கள், அவர் ஒருவேளை அவர் மறிச்சிட்டாருன்னா அவருக்கு எப்படிப்பட்ட ஆடையை அணிந்து சாதாரண ஒரு மனிதன் அணிகிற ஆடையை தான் அணிந்து போவார் என்பது அவருக்கு தெரியலை. இன்றைக்கு சில நேரங்களில் அலங்காரத்துக்கு முக்கியத்துவம், தங்களை அலங்கரிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். பாருங்கள், திருமண விழாவாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தங்கத்துக்கு மேலே மிகவும் அதிக அளவு நம்ம ஈடுபாடு கொடுக்குறோம். தங்கத்திலான ஆடையில் தங்க பல், சிலர் பார்த்திங்கன்னா தங்கத்தில் பல் வைப்பாங்க. பெருமையாக நான் தங்கத்தில் பல் வச்சுருக்கேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி ஒரு பெருமையான காரியம் நடந்தது. இப்படி அநேக காரியங்கள் நாம் செய்வதுண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நன்மை செய்வதாக சுற்றி திரிந்தார். நமக்காக அவர் நிறைய காரியங்களை வேதாகமத்தில் கற்றுத்தருகிறார். அலங்காரம் நமக்கு தேவைதான். அந்த உலகத்தில் நம்மையே நம்ம அலங்கரிக்கிறது ஒருவேளை இப்போ அதுக்காக நம்ம அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு நான் சொல்ல. ஆனால் சில நேரங்களில் நம்ம அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது, நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். அப்போ நம்மளுக்கு நித்திய ஜீவன், பரலோக வாழ்வு நமக்கு கிடைக்கணும்னா நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும். நற்கிரியை செய்வதில் நாம் சோர்ந்து போகவே கூடாது. அந்த யோப்பா பட்டணத்தில் இருக்கிற அந்த தொற்கால் என்ன செய்கிறான்னா, நன்மை செய்கிறா. அவள் செய்த நன்மை பாருங்க, நன்மை நல்லதை நினைங்க. சில நேரத்தில் நம்ம நல்லதை நினைக்கிறதே இல்லை. நல்லதே நினைக்கும் போது நல்லது நடக்கும். நல்ல காரியத்தை நம்ம செய்யணும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்கா தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு உண்மை சம்பவம் என்னென்னா, அங்கே தங்க வேட்டை, தங்கத்தை தேடிக்கொண்டு சில மனிதர்கள் சென்றார்கள். அவர்கள் எப்படியாவது தங்கத்தை எடுக்கணும், பாருங்க நிறைய பேர் புகழெலாம் கிடைக்கணும், எப்படி கிடைக்கிற தங்கத்தில் நம்ம இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர்கள் நிறைய காரியங்களை எடுத்துகிட்டே இருக்கும்போது அங்கே நடந்த சம்பவம், அங்கே இருக்கிற அவங்க வெகு நாட்களாக தங்கத்தை தேடுகிறார்கள், கிடைக்கல. ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு தங்கம் கிடைத்து விட்டது. பாருங்க, அப்போ அவன் என்ன செய்கிறாள்னா, தங்கத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லிட்டு, இன்னும் ஒரு 3 நாள் இதே பகுதியில் நம்ம நிறைய தங்கத்தை நம்ம எடுக்க வேண்டும். அதற்காக பக்கத்து ஊரிலே சென்று 3 நாட்களுக்கு தேவையான உணவு, அது மாத்திரமல்ல அங்கே இருக்கிற அந்த தங்கத்தை தேடுவதற்கு என்ன பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அவர்கள் தங்கம் கண்டுபிடித்ததை குறித்து யாருக்குமே சொல்லக்கூடாது என்று சொல்லி தங்களுக்கு தங்கே சொல்லி கொண்டு போனாங்க. அங்கே போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரும்போது திடீர்னு அப்பல திரும்பி பார்க்காங்க, அந்த ஊரில் உள்ள பாதி பேர் வந்து தங்கத்தை எடுக்கிறதுக்கு வராங்க. ஏன் இவ்வளோ நாள் நாங்கள் எங்கள் தங்கத்தை எடுத்தோம், யாருமே வரலையா, இன்றைக்கு வரீங்க? அவங்க சொன்னாங்க, நீங்கள் தங்கத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து விட்டோம். ஏன்னா அவங்க முகத்திலே தெரியுது, நீங்கள் வந்து தங்கத்தை பெற்றுக்கொண்டீங்க, தங்கத்தை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க, அதனால தான் நாங்களும் உங்களை மாதிரி தங்கத்தை நாங்கள் தேட வந்திருக்கிறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்காக இருந்து பாருங்கள். எல்லாரும் நம்ம முகத்தை பார்க்குறாங்க. சில நேரங்களில்
என்ன செய்கிறோன்னா உலக மேன்மைக்கு உலக காரியத்துக்கு சென்றுக்கிறோம். ஆனால் முகம் பாருங்கள், நம்ம நற்கிரியை செய்து மகிழ்ந்திருக்கணும். நல்ல செயல்களை செய்யும்போது மேன்மை நமக்கு கிடைக்கும் பாருங்கள். உலக காரியத்துக்கு நம்ம தேடி உலக தங்கம், இந்த உலகத்தில் தங்கம் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையிலே எழும்பினோடனே தங்க ரேட் எவ்வளோ, இதோட மதிப்பு எவ்வளோ, இந்த தங்களை அலங்கரித்து கொள்வதற்கு எவ்வளோ வேணும் முயற்சி செய்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த தங்கம் படுத்துகிற பாடு இந்த உலகத்தில் அவ்வளோ ரேட்டு போனாலும் நம்ம என்ன செய்கிறோம், அலங்கரித்து கொள்வதற்கு அநேக காரியங்களை செலவழித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய திருப்தி இல்லை நம்மளுக்கு. நிறைய பொருட்கள், தங்கத்தில் நிறைய பொருள் இருந்தாலும் சரி, நம்ம வீடு மேலே வீடு கெட்டு மாடி மேலே மாடி கெட்டினாலும் சில மனிதருக்கு திருப்தியான வாழ்க்கை இல்லவே இல்லை. சிலர் பார்த்திங்கன்னா உம்முண்டே இருப்பாங்க. முகத்தை பார்த்திங்கன்னா சிலருக்கு திருப்தியே இல்லை. வாழ்க்கையை வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. வெறுத்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம் நம்ம இருதயத்தில் நம்மளுக்கு ஒரு ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இல்லை. ஏன் காரணம், இந்த உலகம் மாயையான உலகம். இந்த உலகம் என்னன்னா நம்மையே நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கோம், நம்மளையே நம்ம அழித்து கொண்டிருக்கோம். அழிந்து போகின்ற ஆத்துமாவை கத்தர் நமக்காக கத்தர் தெரிந்து வைக்கிறார். அநேகர் ஏழைகள் இருக்காங்க, இல்லாமையில் நிறைய பேர் இருக்காங்க, குறைவுள்ளவர்கள் இருக்காங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் இருக்காங்க. கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னன்னா, மத்தேயு 5:16 குறிப்பிடப்பட்டிருக்குது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது. மனுஷன் உங்கள் நற்கிரியை காணும்படிக்கு பரலோகத்தில் பிதா மகிமைப்படணும். இப்போ நம்ம நன்மை செய்கிறத அநேகர் காணணும். அதுதான் கத்தர் விரும்புகிறான். இது சில சம்பவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். உண்மையிலே சொல்கிறோன்னா, நம்மளுடைய குணாதிசயங்கள், நம்மளுடைய செயல்கள் எல்லாம் அலங்கரிப்பது, தங்களையே ஏமாற்றி கொள்றதுலேயே இருக்குது. ஒரு பெண், ஒரு சகோதரியை பார்த்திங்கன்னா திருமணம் முடியல. அந்த பெண் பார்த்திங்கன்னா அவள் சொன்னா, என்னுடைய திருமணத்துக்கு இப்படி ஒரு பியூட்டிஷியனை பார்த்து, இங்கே தான் நான் பியூட்டிஷியனுக்கு நான் சொல்லியிருக்கேன். எதற்குன்னா இங்கே தான் நல்லா செய்வாங்க, நல்லா பண்ணுவாங்க, அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். சில நேரங்களில் உலக அலங்கரிப்புக்கு நாம் இடங்கொடுத்து விடுகிறோம். பிரியமானவர்கள், இன்றைக்கு அலங்காரம் சில நேரங்களில் முக்கியமாக இருந்தாலும் கூட சில நேரங்களிலே நாம் நற்கிரியையினால அலங்கரிக்க வேண்டும். நம்மை நம்பி வந்திருக்கிற நம்ம உறவினர்கள், நம் நண்பர்கள், நம்மளோடு இருக்கிற நண்பர்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நம் நற்கிரியை செய்து நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம். இந்த வேலையிலே கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கூட சோர்ந்து போயிருக்கீங்களா? நான் இவ்வளோ நன்மை செய்தும் எனக்கு மேன்மை கிடைக்கலையே, இவ்வளோ நன்மை செய்துமே, இவ்வளோ காரியங்கள் செய்துமே எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லுவோன்னு. இந்த உலகத்தில் நம் நன்மைக்காக, ஒருவேளை எனக்கு இது மேன்மை கிடைக்கும் என்று சொல்லி எந்த காரியமும் செய்யக்கூடாது. இந்த ஆண்டவர் சொல்கிறார்ல, நான் நிறைய நற்கிரியை செய்து என்னை கல்லெறிந்தீர்களே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றினார். அவர் தன்னை நோக்கி கதறீர குருடரும் கண்ணை தொட்டு பார்வையடைய செய்கிறார், முடவர்களை நடக்க செய்கிறார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குறாரு, வியாதியஸ்தரை குணமாக்குறாரு. அவரோடு இருந்து அவரோட நன்மை செய்த எல்லாரும் அவரு கூட இருக்கிறாங்க. நன்மை செய்த நன்மையானதை செய்தும் அவர் கல்லடிப்படுகிறார் பாருங்க. பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட சில நேரங்களில் நம் நன்மை செய்வதில் சோர்ந்து போய் விடுகிறோம். கர்த்தருக்கு எதிர்பார்க்கிற அலங்காரம், நம்மிடம் எதிர்பார்த்து அவர் விரும்புகிற அலங்காரம் நற்கிரியை. இந்த நற்கிரியை தொற்கால் செய்தால், இந்த நற்கிரியை மரியாள் ஆண்டவருக்கு பரிமள தைலத்தை கொடுத்து அவள் அன்பை பரிமாறினாள். அதே போல் நாமும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட மற்றவர்களுக்கு நற்கிரியை கொடுத்து பாருங்கள். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு நல்ல விசேஷித்த நாளிலே
மற்றவர்களுக்கு கொடுத்து பாருங்கள். இல்லாதவர்களுக்கு ஏதாவது கஷ்டப்பட்ட ஒருவேளை ஆண்டவர் தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு அது கொடுத்து பாருங்க. நன்மை ஒரு பிள்ளையை மிஷினரி பிள்ளையை படிக்க வைக்கலாம், ஏதாவது உதவி செய்யலாம். அப்படி உதவி செய்யும்போது கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நற்கிரியை இயேசப்பா நாங்கள் அநேகருக்கு காட்டணும் இயேசப்பா. எங்களிலே அந்த நற்கிரியை வெளிப்படணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்பை கொடுங்க இயேசப்பா. எங்களால் முடிந்த அளவுக்கு அநேகருக்கு நாங்கள் கொடுத்து உதவுகிற கரங்களை எங்கள்கிட்ட இயேசப்பா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இயேசப்பா. நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்குற ஒரு குணத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆமாப்பா, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதப்பா. அநேகருக்கு நாங்கள் கொடுக்கும் கரங்களாக எங்களை மாற்றுங்கப்பா. எங்களுடைய உள்ளித்திரியங்களை உங்களுடைய சமூகத்திலே வைக்கிறப்பா. எங்களுடைய ஆசை, விருப்பம், எங்களுடைய நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் இயேசப்பா, நாங்கள் இயேசப்பா எங்களையே நாங்கள் திருப்திப்படுத்தாதபடி மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு உபயோகமுள்ள கருவியாக எங்களை பயன்படுத்துங்கப்பா. அநேகருக்கு இயேசப்பா நாங்கள் கொடுத்து நற்கிரியை செய்வதில் நாங்கள் முந்திக்கொள்ள மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுத்து உமக்கு சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் மக்கீர் அடிக்கிறோம் மீப்பர் முழக்கை கிருபிதாவே. ஆமென்.